அதில் வேற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான 1000 கோடி ஊழல் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். திமுகனாலே எப்பவுமே சயின்டிஃபிக் கரப்ஷன், சயின்டிஃபிக் கலெக்ஷன் தான். அதுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய சகோதரர் சரவணன் அவர்கள் தான். அவருடைய நீண்ட அரசியல் செயல்பாட்டிலே இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஐயா நினச்சாங்க அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு பெருந்தகை இருக்கிறாரு. அவர் செய்கிறாரு பாருங்க. தன் தலைவர் ராகுல் காந்தி பேசுறத மேடையில் அத்தனை 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே எந்த கூச்சமும் இல்லாமல் தன் இஷ்டத்துக்கு அடித்து விட்டாரு பாருங்க. அதெல்லாம் நான் லைஃப்பில் எனக்கும் ஆகுது வயசு. நான் 5 தேர்தல் பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதை விட சூப்பரு, அடுத்ததுக்கு அவரை வரவே வேணான்னு சொல்லிட்டாங்க போல. ஏய் நீ எங்கேயாச்சும் ஸ்டேஜ் பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வெளியே சொல்ல முடியாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு என் வீட்டில் ஐடி ரைடுன்னு பொய் சொல்கிறாருங்க. ஏங்க ஐடி ரைடு உங்கள் வீட்டில் வந்தால் உங்களை ஏங்க பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க? உங்கள் வீட்டு முழுக்கவும் எடுத்து வண்டியிலெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஐடி ரைடும் வரல, ஐக்யூ ரைடும் வரல. ஏன்னா ஐக்யூ ரைடு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் சான்ஸே இல்லை. அதனால தான் நீங்கள் உங்கள் மொழிபெயர்ப்பிலேயே உங்கள் ஐக்கிய தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட பொய்யர்கள், பொய், புரட்டு, மோசடி, ஏமாற்று போதும் என்ற பாலியல் கொடுமை நடந்திருக்குது. அது என்னவோ தெரியல. ஆந்திராலெல்லாம் நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கங்க. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கத்திரிக்காய் விற்கிறதுக்கு ஆந்திராலேருந்து ஒரு தாயும் மகளும் வந்தாங்க. அவங்கள கூட சும்மா விடாமல் திமுக புள்ளிகள் ஆந்திராவில் கேட்குறாங்க, திமுக காரங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களா? இவங்களை எங்களால் அங்கேருந்து இங்கே வந்தாலே ஒன்றும் சமாளிக்க முடியல, நீங்கள் அங்கேயே இருக்கீங்களே எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஆட்சி மாறுதுன்னு தெரிஞ்சு அவசரமாக பெண் பிள்ளைங்களுக்கு இவங்க தங்களுடைய வக்கிரங்களை அவங்க மேலே இறக்குறாங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விடியாத அரசில் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ, இன்னும் இந்த மார்ச் 4ஆம் தேதி நாளைக்கே வராதான்னு நமக்கெல்லாம் இருக்குதுங்க. சாரி, மே 4ஆம் தேதி நாளைக்கே வராதான்னு. எனக்கு மார்ச் 4ஆம் தேதியே வந்திருந்தா கூட ஓகே. மே 4ஆம் தேதி நாளைக்கே வராதான்னு பக்குன்னு இருக்கு. நான் என்னுடைய பிரச்சாரத்தை திருவண்ணாமலையிலேருந்து தான் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக வேலியே பயிரை மேய்து எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சார் மன்னிக்கணும், விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்குறீங்க. அதுலேயும் அவருடைய பெண்களிடம் அவருடைய செயல்பாடு பற்றி கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நோ கமெண்ட்ஸு. அவருடைய செயல்பாடு அந்த ஏரியாவில் நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஓகே. ரெண்டாவது, போகிற இடத்துலலாம் அவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறீங்க. அவர் பாதி இடத்துக்கு போகவே இல்லை சார். அவர் போன இடத்த விட கேன்சல் பண்ண இடங்கள் தான் அதிகம். முதல்ல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கு மட்டுமே சார்புடையவர்கள் மட்டுமே அந்த கட்சியில் இருக்காங்கன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ எம்மதமும் சம்மதமாக இருக்கணும். அவர் ஒரு இடத்துக்கு மட்டும் போகிறாரு. அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவருக்கு வர்ற ஃபண்டும் கிறிஸ்துவர்கள் மிஷனரி ஃபண்ட்ஸ் வருது. இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுதே அவர் அதற்கான ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கணும். அது சார், திருமா அவர்களுக்கு பாவம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எதுவும் இல்லாமல் அவரே மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்னு ஆயிட்டாரு. அவர்கிட்ட அவரை பற்றி பேசி பயனில்லை. அவர் ஏதோ இப்போ கொடுத்த காசுக்கு கூவணுமேனு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளூர அவரே திமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுற மனநிலையில் இல்லை அவங்க கட்சியிலே. இதை நான் பிரச்சாரம் போன இடத்துல பார்த்தேன். அங்கே எல்லாருமே திமுகவுக்கு எதிராக தான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடிக்கு பாஜக சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை
நான் போன இடங்களில் பார்த்த சிறுபான்மையினரே நம்பலை, எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலையும் சரி, தாமரையும் சரி, மாம்பழமும் சரி, புத்தரும் சரி, இன்னும் அத்தனை பேரும் சைக்கிளும் சரி, எல்லாருமே வந்து எங்கள் கூட இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை பார்த்து இவங்களுக்கு காண்டு. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் வந்தார், அவரை வந்து ஒரு எதுக்குமே மதிக்கலை, அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டார் ராகுல் காந்தி. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கிறோம், இதோ பக்கத்தில் நின்று 2 பேரும் பேசுகிறோம். ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் எங்க சேர்ந்து வர சொல்லுங்க பாப்போம், அதுக்கப்புறம் பேசுங்க. அந்த பொறாமையில தாங்க அவங்க விதவிதமாக எதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.